ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெண்ணிலா கப் கேக் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம எந்த க்ரீமும் மேலே டாப்பிங் யூஸ் பண்ணல. ரொம்பவே சிம்பிளான மெத்தட், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த வெண்ணெய் 100 கிராம் வரும். நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வெண்ணெயாக எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் நமக்கு கிடைச்சிரும். இதோடவே 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரையும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை சேர்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு முட்டையை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு முட்டை சேர்க்க போகிறேன். முட்டையும் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் கேக் நமக்கு நல்லா வரும். இப்போ 2வது முட்டையும் சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர. இப்போ நம்ம மாவு எல்லாமே சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. நம்ம பேக்கிங் சோடா சேர்க்கல, வெறும் உப்பு மட்டும்தான் சேர்க்குறோம். இப்போ இதை சலிச்சு எடுத்துக்கலாம். எந்த கட்டிகளும் இல்லாமல் மாவை சலிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ திரும்பவும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோடவே நான் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இல்லைனா பைனாப்பிள் எசன்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கு. கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பேச்சுலாலேருந்து எடுத்து போட்டால் இந்த மாதிரி விழணும். இப்போ ஒரு கப் கேக் மோல்டில் நம்ம இது எல்லாத்தையும் மாவு ஃபில் பண்ணிக்கலாம். மாவு 3/4 கப் அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணுங்கள். நிறையா ஃபில் பண்ணிங்கன்னா பேக் ஆகி வர்றப்போ அது வெளியே வந்துடும். இப்போ ஓவனை 350 ஃபாரன்ஹீட்டில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்ச கப் கேக்ஸை இதுக்குள்ளே வச்சு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிவிடுங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓவன்லேருந்து எடுத்து பார்த்தோன்னே நல்லா சூப்பராகவே கேக் பேக் ஆகிருக்கு. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான கூடபன் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே செய்யுங்க. உங்களுக்கு கப் கேக் ரொம்பவே பர்ஃபெக்டாக பேக் ஆகி வரும். உங்களுக்கு மேலே ஏதாவது டாப்பிங்ஸ் வேணும்னா நீங்கள் விப்பிங் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கப் கேக் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் புட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.